பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 8:5. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, இங்கே 2 காரியத்தை ஆண்டவர் கிரீடமா மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் போதே இந்த 2 கிரீடத்தோட தாங்க சிருஷ்டித்தாரு. ஆனா பாவம் நுழைஞ்ச போது அந்த 2 கிரீடமே அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு? எடுபட்டு போயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியுமாக அது நமக்கு கிடைக்குது. அதாவது நீங்க நினைக்கலாம், கிரீடம் நம்ம கிட்ட எங்க இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். கிரீடம் எதுல வைப்போம்? தலையில தானே வைப்போம். தேவ பிள்ளைகளே பாருங்க, இந்த 2 கிரீடமும் நம்மளுடைய எண்ணத்துல தேவ பரிசுத்தருக்கு பிறந்த பிள்ளைங்கிற ஒரு மைண்டை கொடுக்கறதுக்கு இங்க அவரு மகிமைங்கிற ஒரு கிரீடத்தையும், இன்னொன்னு எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே எந்த காரியம் நடந்தாலுமே தாழ்மையோடு நடந்து கொள்ளுகிறதுக்கு கனம்ங்கிற ஒரு கிரீடத்தையும் அவர் சூட்டி இருக்கிறார். இந்த 2யுமே மறக்க கூடாது. நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்கவும் தாழ்மையோடு நடந்து கொள்ளவும் இந்த மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மளை முடி சூட்டி இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம எப்பவும் பரிசுத்தத்தோடு தாழ்மையோடு நடப்போம், முன்னேறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.